அவன் அருள் நலம் சேர்க்கும். பிள்ளையார் சொளி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. அமைதியும் அழகும் நிறைந்த ஒரு சிவன் சுற்றுலா தலத்திற்கு செல்வோமா? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வெற்றி செல்வன். நாம் இப்போது காண இருப்பது கர்நாடக மாநிலத்தில் கேசவநாத்தேஸ்வரா என்ற சுயம்பு லிங்கமாக தோன்றி காட்சியளிக்கும் ஒரு சிவன் கோவிலாகும். மிகவும் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் பல சிறப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். இந்த கோவிலின் தலவிருட்சம் மாமரமாகும். அது 2000 வருஷம் பழமையானது என்கிறார்கள். அது இப்போதும் கூட பூத்தும் காய்த்தும் கொண்டிருக்கிறது. அதிசயம் என்கிறார்கள். மேலும் இந்த கோவில் கந்த புராணத்துடைய காவியத்தில் தொடர்புடையது என்கிறார்கள். கோவிலின் முன்மண்டபம் மற்றும் பிரகாரங்களை சுற்றி உள்ளே நுழைந்தால் அங்கே பரிவார தெய்வங்களையும் பார்த்து வணங்கிவிட்டு செல்லும்போது நாகராஜா மற்றும் நாககன்னிகளின் சிறப்பு தரிசனம் காணலாம். அதன் பிறகு லிங்க தரிசனம் காண குகைக்குள் நுழையும் போது சுமார் 50-60 அடி நீளத்திற்கு மேல் நீரினுள் நடந்து செல்ல வேண்டுவாய் உள்ளது. அந்த நீராகப்பட்டது கங்கா, யமுனா, சரஸ்வதி எனும் புண்ணிய நதிகளின் தீர்த்தமாக கருதப்படுகிறது. வருடம் 365 நாளும் சிவனை லிங்கத்தை மூழ்கும் அளவுக்கு வந்து கொண்டே இருப்பதாக சொல்கிறார்கள். கூடுமே தவிர குறையாது என்கிறார்கள். அந்த நீரில் அதிசய மீன்களும் பாம்புகளும் எப்போதும் உலாவிக் கொண்டிருக்கும் என்கிறார்கள். அவைகள் மனிதர்களை ஒன்றும் செய்வதில்லையாம். அவைகளையெல்லாம் கடந்து உள்ளே சென்று சுயம்புலிங்கம் மற்றும் சிவனை தரிசிக்கும் போது பெரும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஏற்படுகிறது. நான் கண்ட இந்த தரிசனத்தை நீங்களும் காணும்போது உங்களின் அனைத்து துன்பங்களும் விலகி உங்கள் குடும்பத்தார் அனைவரும் நல்ல மகிழ்ச்சியுடன் வாழ வரம் கிடைக்கட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.